இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாய் மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைக்காக, அவர் நம்மோடு இருந்து வழி நடத்தின தயவை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைத்திருங்கள். நம்ம எதுலெல்லாம் நிலைத்திருக்கணும் அப்படின்றத குறித்து தான் இந்த மாதத்துல நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நாம் இயேசு கிறிஸ்துவில நம்ம நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில, இந்த உலகத்துல நமக்கு நிறைய போராட்டமான சூழ்நிலைகள், தோல்விகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நமக்கு நிறைவேறாதது போல காணப்படும். ஒவ்வொரு நாட்களிலும் நாம் அன்றாட நாட்கள்ல நம்ம அனுபவிக்கிறதான சூழ்நிலைகள் நம்ம மிகவும் வேதனைக்குள்ளாததாக காணப்படும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில நம்ம நிலை நிற்கும் போது நம் கனிகளை கொடுக்கிறவர்களா காணப்படும். ஆவியின் கனியாகிய அந்த கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்ட அத்தனை சுபாவங்களையும் ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம கனிகளை கொடுக்கிறவர்களா காணப்படுவோம். அப்ப கனிகளை கொடுக்கிறதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவரில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறாரு. ஒரு திராட்சை செடியில கொடி நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் அந்த கொடியானது என்ன செய்யும்? கனிகளை கொடுக்கும். அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறாரு. நாம் எல்லாரும் கொடிகளா இருக்கிறோம். அந்த கொடியாகிய நாம் அவரில் நிலைத்திருக்கும் போது மாத்திரமே நம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர்ல நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்ல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னா அவருடைய வேத வசனங்களை நம்ம தியானிக்கிறவர்களாக, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவராக, அவருடைய சுவாபத்தோடு இசைந்து இருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். முதலாவது, அவரோடு நம்ம இயேசுவில் நிலைத்திருக்கும் போது, இயேசுவில் நிலைத்து காணப்படும் போது ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற கிருபை என்ன அப்படின்னா, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியான கிருபையை நமக்கு தருகிறாரு. மிகுந்த கனிகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பிதா மகிமைப்படுவார் அப்படின்ற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதாவானவர் மகிமைப்படுகிறார். நம்ம இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை உருவாக்கின நோக்கம் நிறைவேறும்படியாய் நம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவது பார்க்கும்போது யோவான் 15:7 இப்படியாய் சொல்லுகிறது: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர்ல நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்னதெல்லாம் கேட்கிறோமோ அது செய்யப்படும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரங்களில நம்ம நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களா காணப்படுகிறோம். உபவாசம் இருந்து ஆண்டவர் பாதத்துல மன்றாடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பிடிவாதமா எனக்கு இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனா அநேக நேரங்கள்ல நம்முடைய வேண்டுதல்களுக்கும், நம்முடைய விண்ணப்பங்களுக்கும், நம்முடைய ஜெபங்களுக்கும் பதில் வராமல் காணப்படுகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில நிலைத்து இருக்க இல்லை அப்படின்றதான் அர்த்தம். அவரில் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்படி வார்த்தைகள் நம்ம நிலைத்திருக்கணும். யோவான் 1:1 சொல்லியிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த வார்த்தையாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, அந்த வார்த்தை தான் மாம்சமானி இந்த உலகத்துல வந்துச்சு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில நம்ம நிலைத்திருக்கும் போது அப்படியே வார்த்தைகளை நம்ம நிலைத்திருக்கிறவர்களா காணப்படும். அப்படியே கற்பனைகளை நம்ம கை கொள்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்படி காணப்படும் போது நம்ம கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு இசைந்து நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா ஒரே ஆவி உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை. அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்கிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அப்போ அவரில் நிலைத்திருக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. முதலாவது, நம்ம கனி கொடுக்கிறவர்களாக அவரில் நிலைத்திருக்கும் போது நம்ம அது
மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவது, நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை அது அருள் செய்கிறதற்காக நம் ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் வருகையில அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்க வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்கும் போது மாத்திரம்தான் அவருடைய வருகையில நம்ம பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமா இருக்கிறது அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? அவருடைய வருகையில நம்ம வெட்கப்படுகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு அவர்களை நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படுவோமா? ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கலாமா? ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்கும்படியான கிருபை தாங்க. 10 கன்னிகைகளை பற்றி உண்மையே நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். அதுல 5 பேர் என்ன செஞ்சாங்க? ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட்டாங்க. 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்களாய், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளாதவர்களாய் காணப்பட்டாங்க. அவங்க கைவிடப்பட்டு வெட்கப்பட்டு போனார்கள். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையில நம்ம பங்குள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்றதுக்காக நம்ம அவரில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போ நம் கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மை அவர் நிலைத்திருக்கும்படியான அழைப்பை கொடுக்கிறாரு. அவர்களை நிலைத்திருக்கணும். அவர்களை நிலைத்திருக்கும் போது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். மூன்றாவது நம்ம பார்த்தோம், அவருடைய வருகையில நம்ம வெட்கப்பட்டு போகாமல் அவருடைய வருகையில பங்கடைந்து நித்தியமாய் அவரோடு சந்தோஷமாய் ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற காரியம் நம்மை மாற்றும் என்பதனால எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கற்பனைகளை நமக்கு அவர் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகளில் எரிந்து போம். அப்போ ஆண்டவர்கள் நம்ம நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல நம்ம என்ன செய்வோம்? எரியுண்டு நம்ம வெளியே தள்ளப்படுவோம். அப்படிப்பட்டவைகள் எல்லாம் சேர்த்து அக்கினியிலே போடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நித்திய அக்கினியாகிய நரகத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். இன்னைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவரே எனக்கு நித்தியமான வாழ்வு தாங்க, உடைய வருகையில பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியான கிருபை தாங்க, உங்களில நிலைத்திருக்கும்படியான கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். திராட்சை செடியே சுராஜா, திராட்சை செடியே சுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களில நிலைத்திருக்கணும் அப்படின்றத குறித்து நாங்கள் தியானிச்சோம். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே சப்பா உம்முடைய வார்த்தைகள்ல நிலைத்திருக்கவும், உம்மில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்கும் போது நாங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க தருவேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வருகையின் நாள்ல நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உம்மோடு இசைந்திருக்கிறவர்களாக, ஆண்டவரே ஒரே ஆவி உள்ளவர்களாக நாங்கள் வாசம் பண்ணும்படியாய், வெட்கப்பட்டு போகாமல் நித்திய ஆண்டவரே சப்பா உம்முடைய ராஜ்யத்துல பங்கடையும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே உம்மில் நிலைத்திராதவர்கள் ஆண்டவரே வெளியே எரியுண்ட கொடியை போல் இருப்பார்கள், அக்னியில போடப்படும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான காரியங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இந்த நிமிஷம் வர ஒருவேளை உண்மையில் நிலைத்திருக்காத காரியங்கள், உங்களுடைய வார்த்தையில நிலைத்திருக்காத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதால் இந்த தேவனாய் கர்த்தர் ஒரு விசை மனம் இறங்குங்க. ஆண்டவரே, எங்கள் உண்மையில் நிலைத்திருக்க, இயேசுவில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துற. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே அவரில் நிலைத்திருக்கும்படியான கிருபையை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.